ஊருக்கு போயிட்டு வந்தாலே சரியான டயர்டு. எந்த ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கும் உடம்புல சுத்தமா வலு இல்ல. ஒரு 7:30 வரைக்கும் நல்ல தூக்கம். நைட் அடிச்சு காத்துக்கு கிளைமேட்ல நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு பாத்திரம்லாம் கழுவி சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி ரூம் ஒரு குட்டியா கிளீனிங் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து துணியெல்லாம் மாத்திட்டு சாப்பிட உட்காந்தா இன்னைக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு மிகவும் பிடித்த காய்கறிகள் ஒன்றான பூசணிக்காய், அப்புறம் ஒரு 3 முட்டை பெப்பர் தூக்கலாம். நல்லா சாப்பிட்டு நேரங்காலமா வேலைக்கு போயிட்டேன். வேலை முடிஞ்சு வரும்போது வழக்கம்போல ஒரு 1/4 லிட்டர் பால். நைட்டு பேஞ்ச மழையில மொட்டை மாடியில் இருக்கிற மண்ணெல்லாம் வலிக்கிட்டு வராண்டாக்கு வந்துருச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு டம்ளர் பாலை காய் வச்சு குடிச்சிட்டு ஒரு மூளை கோட்ல இருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சவுண்ட் யாரும் எந்திரிச்சு பார்த்தா தம்பி வந்து சைக்கிளோட கவுந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் துவச்சு போட்டு ஒரு 7:30 போல ஜொமேட்டோ கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு ஜொமேட்டோவில் என்ன கதை, என்னோட மொபைல் கோளார் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. நம்ம அப்படி இப்படி ஏதோ லோக்கல்ல ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்மளை தூக்கி காந்திபுரத்துல போட்டாங்க. காந்திபுரத்துக்கு இந்த சந்துக்குள்ள போனா எந்த சந்துக்குள்ள வர்றங்கிறது ஆப் இருந்தாதான் தெரியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏதோ நான் கொஞ்சம் பிரில்லியண்டான பாய்ங்கிறனால என்னோட மூளையெல்லாம் பயன்படுத்தி எப்படி ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு போற வழியில ஒரு டம்ளர் பாலை சாப்பிட்டு ஒரு 10:45 போல ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் கை கிளம்பிட்டு சாப்பிட்டு படுத்து விட்ட நண்பர்களே, நன்றி வணக்கம். இணைப்பில் இருங்கள், நாளை சந்திக்கலாம்.